ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்து பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் பல்வேறு சுகாதார திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தற்போது 23க்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் 818ஆக அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 1,38,000ஆக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் நரசரபேட்டாவில் மாநில அளவிலான வங்கியாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். கைவினை கலைஞர்களும் வியாபாரிகளும் மீனவர்களும் விவசாயிகளும் தற்போது கண்ணியத்துடன் வங்கி சேவைகளை பெற்று வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுப்பது குறித்த 2 நாள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். பணியிடங்களில் பெண்கள் எவ்வித அச்சமும் இன்றி பணியாற்றுவதை உறுதி செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் பொறுப்பு என்று அவர் குறிப்பிட்டார். இதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார். தேசிய மகளிர் ஆணையம் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறினார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து விவாதிப்பதற்கான மத்திய அமைச்சர்கள் குழு பங்கேற்ற கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் அரசு சார்பில் கொண்டுவரப்பட உள்ள மசோதா குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், திரு ராம்மோகன் நாயுடு, திரு கிரண் ரிஜிஜு ஆகியோர் இதில் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஊடக மாநாட்டில் அவர் உரையாற்றினார். நமது தேர்தல் நடைமுறைகளை முன்மாதிரியாக கொண்டு பல்வேறு நாடுகள் அதனை பின்பற்றுவதாகவும் அவர் கூறினார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டில் நடைபெறும் தேர்தல்களை பார்வையிட்டதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளிடையே அவர் கலந்துரையாடினார். மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் பணிகள் நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பயிற்சி அதிகாரிகள் கூடுதலாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். தில்லியில் 415க்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று இத்தகைய மையத்தை திறந்து வைத்த பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தில்லி மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 1100 மக்கள் நல்வாழ்வு மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கு விரைவில் எட்டப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று ஷாம்லியில் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் பேசினார். மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கில் காங்கிரசும் சமாஜ்வாதியும் செயல்படுவதாக அவர் குறை கூறினார். கரும்பு உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி அரசு செயல்படுத்திய திட்டங்களையும் திரு யோகி ஆதித்யநாத் பட்டியலிட்டார். அருணாச்சல பிரதேசத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பெமா கண்டு கூறியுள்ளார். இட்டா நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக கூறினார். கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலத்துறையின் கீழ் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பெமா கண்டு தெரிவித்தார். பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக இதன் அமைப்பாளர் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டதாக தெரிவித்தார். இதில் அரங்குகளை அமைத்தவர்களில் 70% பேர் சிறு குறு தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் என்றும் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை வழங்கும் பணி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கென சிறப்பு முகாம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக கூறினார். விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்காத வாக்காளர்கள் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் பயணியர் ரயில் ஒன்று பள்ளி வாகனத்தின் மீது மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். நிம்திதா கத்வா இடையேயான பயணியர் ரயில் கர்ணசுபர்ணா ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து விசாரிப்பதற்கு உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங் ஹீ சூங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.